டெலிகிராமோட ஃபவுண்டருக்கு கல்யாணமே ஆகல. ஆனா 100க்கு மேல அவருக்கு குழந்தைங்க இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? யார் இந்த பாவல் துரவ்? இவர பத்திலாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஆளு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஃப்ரீடம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு அப்படின்ற மாரி இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப ரீசென்ட் டைமா இவர பத்தின நியூஸ்லாம் வெளிய வந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர வந்து பிரான்ஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அவர் பிரான்ஸ்ல தான் இருக்காரு. அப்பதான் இந்த நியூஸ் வெளிய வருது. இது வந்து அஃபிஷியலா அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து 100க்கு மேல குழந்தைங்க இருக்குன்ட்டு. அவருக்கு வந்து அஃபிஷியலா 6 குழந்தைங்க 3 பார்ட்னர்ஸோட. அது மட்டும் இல்லாம அவரு நெறைய ஸ்பெர்ம் டொனேஷன் பண்ணியிருக்காரு. 100 குழந்தைக்கு மேல 12 கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்பெர்ம் டொனேஷன் பண்ணியிருக்காரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அவரோட சொத்துக்கள் இப்ப இருக்க கரண்ட் வேல்யூ வந்து 17 பில்லியனு. இந்த 17 பில்லியனும் வந்து இந்த 106 குழந்தைங்களுக்கும் சமமா பிரிச்சு குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுல ஒரு கேட்ச் இருக்கு. இப்போ உடனே அவங்களுக்கு போவாது. இப்போ 2025லேருந்து கணக்கு பண்ணி ஒரு 30 வருஷம் தள்ளி தான் அவங்களுக்கு போய் சேரும்னு சொல்றாரு. எதனாலனா அவங்க வந்து ஒரு நார்மல் லைஃப் வாழட்டும். அவங்களாவே அவங்க முன்னேறி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த சொத்து அவங்களுக்கு போட்டும்னு சொல்றாரு. அவங்க குழந்தைங்களுக்குள்ள பாகுபாடே இருக்காதான். எல்லாருக்கும் வந்து ஈக்குவலா தான் சொத்து பிரிச்சு குடுக்க போறதா சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் வந்து இப்ப பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. எதனால இப்படி பண்றாருன்னா, ஒண்ணு வந்து அவரோட DNA வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்றதுக்காக மொத்தம் 12 கண்ட்ரீஸ்ல ஸ்பெர்ம் டொனேஷன் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தா 106 ஃபேமிலி, அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து வளர்ந்துட்டு தான் போகுது. எப்படி சொல்றது, உலகத்துல இவர் ஒரு மார்க்க பதிவு பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் பயங்கர இன்டெலெக்சுவலான ஆளு, அதே மாதிரி வித்தியாசமான ஆளு. அவரோட ஐடியாஸ் வந்து இந்த உலகத்துல இருக்கு. அவர் ஆரம்பிச்ச கம்பெனிஸ் இருக்கு. அது மட்டும் பத்தாது, என்னோட பிரசன்ஸே இந்த உலகத்துல இருக்கணுன்றதுக்காக தான் இத்தனை ஸ்பெர்ம் டொனேஷன் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸை கேட்கும்போ என்ன மனுஷன்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. குழந்தைய மட்டும் கொடுக்காம அந்த குழந்தைக்கு சொத்தையும் கொடுக்குறாங்க. இந்த நியூஸை கேட்டோடனே அந்த பசங்களாம் செம்ம குஷியாக இருப்பாங்க. அந்த பசங்களோட அவங்க ஃபேமிலி குஷியாக இருக்காங்க. ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா, குழந்தை எங்களுக்கு ஸ்பெர்மையும் கொடுத்துட்டு காசையும் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதான் கண்டிப்பா செம்ம குஷியாயிடுப்பானுங்க. 30 வயசு வரட்டும் அப்போ இருக்குடா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருப்பானுங்க அந்த பசங்கள்லாம். இப்போ யார் இந்த பாவல் துருன்னு பார்ப்போம். இவரை தான் கிங் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச்னு சொல்றாங்க. இவர் வந்து 1984ல ரஷ்யாவில் பிறக்கிறாரு. அப்போ வந்து இந்த சோவியத் யூனியனா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட இட்டாலிக்கு போயிடுறாங்க. இட்டாலியில தான் வளர்றாரு. அப்போதான் இவருக்கு ஃபேஸ்புக்கை பற்றி தெரிய வருது. ஃபேஸ்புக் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு அப்போ. அதுக்கப்புறம் 17 வயசுக்கு மேல திருப்பி ரஷ்யாவுக்கு போயிடுறாரு. அவரோட 22 வயசுல VKன்னு ஒரு ஆப் உருவாக்குறாரு. இந்த ஃபேஸ்புக் எப்படியோ அதே டிட்டோ அதை அப்படியே ரஷ்யாவில் உருவாக்குறாரு. ரஷ்யாக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் மாதிரி. இவரை வந்து மார்க் ஜக்கர்பர்க் ஆஃப் ரஷ்யானே சொல்றாங்க. அந்த ஆப் வந்து பயங்கர பாப்புலர் ஆகுது. ரஷ்யா, யுக்ரைன் அது சுத்தி இருக்க கண்ட்ரீஸ்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இது வந்து 2006ல லான்ச் பண்றாரு. அந்த டைம்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஒரு 300-400 மில்லியன் யூசர்ஸ் அளவுக்கு அங்க இருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து என்கிரிப்டடு, பிரைவசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 2011ல் வந்து புட்டின் வந்து நான் திருப்பி பிரசிடென்ட் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு பயங்கர எதிர்ப்பு வருது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த VK ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து ஆர்கனைஸ் ஆகிறவங்க எங்கே மீட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தலைவலியாக வருது. கவர்மெண்ட் வந்து இவங்க கிட்ட கேட்குறாங்க, யார் யார் அந்த குரூப் அட்மைனு, அவங்க டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவர் வந்து லிட்ரலாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் மிடில் ஃபிங்கர் காட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுறாரு. அவர் வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து அங்கே பெரிய இஷ்யூ ஆகுது. ஆனால் புட்டினுக்கு அங்கே நிறைய ஆதரவு இருக்காங்க. அது வந்து ஒரு பப்ளிக் கம்பெனிலாம் தெரியும். போர்டு டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவருக்கு சாதகமான போர்டு டைரக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. அப்படி இப்படி அரசியல் பண்ணி இவரே கம்பெனி விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்களா, ஒன்று நீ எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடு, அப்படி இல்லைனா இந்த கம்பெனியை விற்றுட்டு நீ கிளம்பிடு அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வருவாங்க. சரி போங்கடான்ட்டு இவர் கம்பெனியை விற்றுட்டு ரஷ்யா விட்டு வெளியே வந்துடுறாரு. என்னடா ப்ரைவசின்றது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்ட்டு நம்ம அடுத்து பண்ணுற ஆப் வந்து ரஷ்யாவுக்கு மட்டும் ப்ரைவசி கொடுக்கக்கூடாது, நம்ம உலகத்துக்கே ப்ரைவசி கொடுக்கணுன்ட்டு அவரும் அவங்க அண்ணனும் சேர்ந்து இந்த டெலிகிராம்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இது எப்போனா 2013ல் இவர் ரஷ்யா விட்டு வெளியே போய் நிறைய இடம் ட்ரை பண்ணுறாரு. அமெரிக்கா போகிறாரு, லண்டன் போகிறாரு, எங்கெங்கேயோ போய் கவர்மெண்ட் தலையீடு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக போய் UAE போயிடுறாரு, துபாயில். இன்னுமே அவர் துபாயில் தான் இருக்கார். இவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப மர்மமான ஆள், வெளியே வரமாட்டார், மீடியாக்கே வரமாட்டார். அதே மாதிரி இவருக்கு சொத்துக்களே கிடையாது. இவர் பேரில் ஒரு சொத்தும் கிடையாது. இவருக்கு ஃபோனும் கிடையாது. யாருக்குமே இவரை பற்றி தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஆள். அந்த VKல வந்து நிறைய லெசன் கற்றுக்கிட்டு இந்த கம்பெனியை வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட்டாக வச்சுக்க மாதிரி பார்க்குறாரு. பப்ளிக் கம்பெனி இல்லாமல் ரொம்ப ப்ரைவேட் கம்பெனி. மொத்தமே 30 இன்ஜினியர்ஸ் தான் இருப்பாங்களாம். HRலாம் கிடையாது இந்த கம்பெனிக்கு. எவ்வளோ பெரிய கம்பெனி டெலிகிராமு, HRலாம் கிடையாது. இவரே தான் ஆள் எடுப்பாராம்.
எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க, அந்த கோடிங் கான்டெஸ்ட்டு. அதில் வின் பண்ணுறவங்கள வந்து எம்ப்ளாயை எடுக்கிறாங்க. இவர் ஒரு வாட்டி ட்விட்டரோட ஃபவுண்டர் கிட்ட பேசினாராம். ட்விட்டர்லலாம் வந்து இந்த குளோபல் வார்மிங்க்குலாம் ஒரு டீம் இருப்பாங்களாம், எல்ஜிபிடிக்யூக்கு ஒரு டீம், எதுக்கு இவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எடுத்துடலாமே காசு கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் எடுத்தேன்னா ஷேர் மார்க்கெட் சரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எலான் மாஸ்க் வந்து உஷாராக ட்விட்டரை வாங்கி எக்ஸ் ஆக்குனதுக்கப்புறம் அதை ப்ரைவேட்டாக மாற்றிட்டார். ப்ரைவேட்டாக மாற்றி எல்லாரையும் எடுத்து விட்டார். 70 பசங்கிட்ட ஆளை லே ஆஃப் பண்ணார். அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது. இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்தால் நம்ம ப்ரைவசியாக இருக்க முடியாதுன்றதுக்காக ஒரு ஓனர் மட்டும் இவர் மட்டும் தான் நடத்துகிறாரு. எப்படி இப்போ மானிட்டைஸ்லாம் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம டெலிகிராம்லாம் போய் பார்த்தோன்னா வெறும் சேட் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்காது டெலிகிராமில், நம்ம தான் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா, நம்மளை ஒட்டு கேட்டு தான், நம்ம பேசுகிறத வந்து ஒட்டு கேட்டு அது ஆடாக வந்துடும். டெலிகிராமில் அப்படிலாம் கிடையாது, நம்மளை ஒட்டுலாம் கேட்க முடியாது. அவங்க வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனு, இந்த பிளக்கின்ஸு அந்த மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க. அவரே சொல்கிறாரு, இது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது, நாங்கள் லாஸ்ட் இயரே வந்து பில்லியனில் இருந்தது எங்களோட ரெவென்யூ, நாங்கள் வந்து இந்த மக்களெல்லாம் ஒட்டு கேட்க விரும்பலை, நாங்கள் வந்து டீசெண்டாக எப்படி பெஸ்ட்டாக சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த டெலிகிராம் ஆரம்பிச்சோன்னே ரஷ்யாவில் வந்து ஏன்டா உன்னை கஷ்டப்பட்டு வெளியே அமிச்சா வேறு ஆப்போட வர அப்படின்ற மாதிரி பேன் பண்ணுறாங்க டெலிகிராமை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐபி அட்ரஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ ப்ரைவசின்னு எடுத்துக்கிட்டால் இருக்கிறதுல பெஸ்ட்டு வந்து டெலிகிராம் தான். அதனால் வந்து இந்த ரஷ்யன் அஃபீஷியல்ஸே வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்குன்ட்டு அந்த பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரஷ்யன் அஃபீஷியல்ஸு, இந்த உக்ரைன் வார் நடக்குது, அங்கே எல்லாமே இந்த டெலிகிராம் தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி இவர் ஒரு கண்ட்ரிஸாக போனார். ரஷ்யாவிலேருந்து ஒரு இடத்துக்காக போகும்போது யூஎஸ்ஏக்கு போகிறார், நியூயார்க்குக்கு. அங்கே தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. சரி, யூஎஸ்ஏ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்க்குறாரு. ஆனால் பார்த்தா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு வித்தியாசமான சட்டம் வச்சுருக்காங்க. யூஎஸ் கவர்மெண்ட்டில் வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா, ஒரு எம்ப்ளாயை பிடிச்சி அங்கே என்ன நடக்குது, எப்படி நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் எப்படி பண்ணுறீங்க, அதெல்லாம் சொல்லணுமா கவர்மெண்ட்டுக்கு. அப்படி சொல்லலைன்னா அவங்கள வந்து சட்டப்படி அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஜெயிலெலாம் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்கும். கம்பெனிக்கே தெரியாமல் ஒரு எம்ப்ளாயை பிடிச்சி பண்ணலாமா. இது அவருக்கு தெரிய வருது, ஓ இவ்வளோ டேஞ்சரான ஆளா நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஒரு இடமா பார்த்து இப்போ துபாயில் இருக்கார். துபாய் கவர்மெண்ட்டுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கார். இப்போ இவர் நியூஸில் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவர் ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு, டூருக்காகவோ எதுக்கோ போகிறாரு. ஏர்போர்ட்லேயே வச்சு இவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே ஃபோனை வாங்கிடுறாங்க. இவர் வந்து கையில் ஃபோனை வச்சுருக்காரு, ஃபோனை வாங்கிடுறாங்க. அவர் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஒரு ரூம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெட்டாக, விண்டோவே கிடையாதான், வெறும் டோர் மட்டும்தான், ஒரு சாலிட்டரி கம்பார்ட்மெண்ட்டு மாதிரி ஒரு 5 நாள் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. என்ன குற்றம்னு பார்த்தா, டெலிகிராமில் வந்து இந்த ட்ரக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறது, இந்த சைல்டு போனோகிராஃபிலாம் இருக்குது, அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்களாம். இவர் ஃபஸ்ட்டு என்ன நினச்சாருன்னா, ஏதோ மாற்றி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நினச்சாரன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ஸ்ரீகாந்த்லாம் வந்து இந்த கொக்கைன் யூஸ் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னு வருது. இப்போ அவங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ திடீர்னு நம்ம இந்தியா கவர்மெண்ட் போய் மார்க் ஜக்கர்பர்க் அரெஸ்ட் பண்ண எப்படி இருக்கும்? எங்கள் ஊரில் வந்து ட்ரக் சேல்ஸ் வந்து உங்கள் பிளாட்ஃபார்மில் தான் பேசுகிறாங்கன்னு அவரை அரெஸ்ட் பண்ண எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவர் கூட ஏதோ சரி மாற்றி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா நிஜமாலே அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய காரணம் சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் வந்து இந்த ரஷ்யன் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து இதில் தான் யூஸ் பண்ணுறாங்களாம், டெலிகிராமில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே வார் டைம்லேயும் வந்து இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா நாட்டிலையும் வந்து இப்போ ப்ரைவசி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறவனுங்க எல்லாம் அதில் தான் யூஸ் பண்ணுவானுங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க போல். அதனால் வந்து எப்படியாவது அவங்ககிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கினோன்ட்டு பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. விசாரணை நடக்குது. ஒரு 5 நாளாக விசாரிக்கிறாங்க பயங்கரமாக. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கு போய் இவருக்கு பெயில் கிடச்சிருது. ஆனாலுமே இன்னும் ஃப்ரான்ஸில் தான் இருக்கார். அப்பப்போ துபாய் போயிட்டு வருவார் போல். அதே மாதிரி அவங்க அந்த போலீஸ் வந்து ஃபோன் வாங்கினாங்க. நம்ம கூட யோசிப்போம், ஃபோனை வாங்கி எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துகிட்டு வரோன்ட்டு. அவர் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டாராம். எதுக்கு ஃபோன் வச்சுருக்காருன்னா, அவர் தான் வந்து இந்த ப்ராடக்ட் மேனேஜர் மாதிரியே. இப்போ டெலிகிராமில் வந்து ஏதாவது புது ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துருந்தா இவர் தான் யூஸ் பண்ணி பார்ப்பாராம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்காக மட்டும்தான் ஃபோன் வச்சுருக்காராம். அதை பற்றி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. நான் எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, நான் போய் ஃபோன் யூஸ் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம வந்து எலான் மாஸ்க் வந்து ட்விட்டர் வாங்கும்போது இவர் தான் சேவியரு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்காக எக்ஸை வாங்கி நம்மளை காப்பாற்றினாரு அப்படின்ட்டு இருக்கோம். அது உண்மை தான். அவர் அதை வாங்கினதுனால தான் ட்ரம்ப்பெல்லாம் ஜெயிக்க வைக்க முடிஞ்சுது.
ஆனால் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக ஒரு ஆள் தொடர்ந்து இந்த மாதிரி ஃப்ரீடமுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ நல்ல எண்ணத்தில் அந்த ஆப்பை கண்டுபிடிச்சாரு. ஆனால் நம்ம இந்தியன்ஸ்க்கு தான் அதோட மகிமையே தெரியல. நமக்கு கூட நடுவில் ஒரு இஷ்யூ வந்தது, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட்டாலாம் லீக் ஆகுது அப்படின்னு பயங்கர பரவலான உடனே ஐயோ வாட்ஸ்அப்புக்கு மாறா என்ன ஆப் இருக்குது, இன்ஸ்டா போகலாமா, ஐயோ இன்ஸ்டாவும் மெட்டா வேணாம், வேறு என்ன போகிறதுன்றப்போ அப்போ தான் வந்து மக்கள் வந்து டெலிகிராம் பக்கம் திரும்பினாங்க. உடனே எல்லாரும் ஸ்டோரி போட்டாங்க, இந்த மாதிரி ஐ எம் யூஸிங் டெலிகிராம், இனிமேல் இதில் சேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாட்ஸ்அப்லேருந்து டெலிகிராம்லாம் வந்தாங்க. நம்மளும் அந்த வேகத்தில் உள்ளே போனால் நம்மளோட பாதி ஃப்ரெண்ட்ஸ் தான் உள்ளே இருக்கானுங்க, மீதி பேர்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் தான் இருக்கானுங்க. ஐயோ இது நடா இது ரெண்டுத்துலேயும் மாறி சேட் பண்ணுமா, இது வேலைக்கு ஆகாது. நம்ம திரும்பி வாட்ஸ்அப் பக்கமே வந்து இப்போ டெலிகிராமை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மச்சான் படம் இருக்குது டெலிகிராமில் லிங்க் அனுப்பிச்சி விடு அப்படின்னு வெறும் டெலிகிராம் இந்த ஃபோட்டோ அனுப்புறது, மூவி லிங்க் அனுப்புறது, இதுக்கு மட்டும் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி இதோட அருமை வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதோட அருமை யாருக்கு தெரியும்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்குல்ல, அவனை கேட்டால் சொல்லுவாங்க கவர்மெண்ட்லாம் வேவு பார்க்காம நம்மளால் ப்ரைவசியாக ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு டெலிகிராம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த மனுஷன் வந்து பயங்கர வித்தியாசமானவர். ஒன்லி பிளாக் கலர் ஷர்ட் தான் போடுவார். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது இவரை பற்றி. இவர் வெளியவே வர மாட்டார். இந்த டக்கர் கால்சன்ஸுக்கு தான் 2 இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இப்போ ஃப்ரான்ஸில் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாரும் நம்ம வேவ் பார்த்துன்னு தான் இருக்கானுங்க போல. என்னதான் நம்ம ஃப்ரீடமாக இருக்கும்னு சொன்னாலும் நம்ம இன்னும் அந்த ஸ்லேவுக்குள்ளே தான் இருக்கோம். என்னதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பில்டிங்காக இருந்து, நம்மளுக்கு ஒரு கார் இருந்து, நம்மளை பக்காவாக இருந்தாலும் நம்ம ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரி தான். எல்லாத்தையும் நம்மளை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இப்படி ஒருத்தர் இருக்காரு, இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. இந்த பாவல் துருவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.